உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா சார். சொல்லுங்க சிஸ்டர். சார், உங்க பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்த ரூம்ல இருந்து மெடிசன் வாங்க வந்திருந்தாங்களாம். சேஞ்ச் வாங்க மறந்துட்டாங்களாம். இந்த சேஞ்ச் அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? சேதுடி பின்னாடி தான் நிக்கிறான். பின்னாடி திரும்பாத, அப்படியே இரு. இப்ப என்ன பண்றது? மாட்டிக்க போறோம். என்னங்க, எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் கூட வரவா? இல்ல இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்து போயிட்டு வா. சிஸ்டர், யார் வந்து மெடிசன் வாங்கினாங்க? 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்களா சார்? 2 பொண்ணுங்களா? 2 பொண்ணுங்க எப்படி வந்தாங்க? சுமதி கூட வந்த இன்னொரு பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை துளசி வந்திருப்பாளோ? இவங்க 2 பேரும் வந்தாங்களாமா? இவங்கள பாத்திருக்கேன் சார். இவங்கள பார்த்தது இல்ல சார். சரிங்க சிஸ்டர், இவங்கள பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றீங்களா? ஓகே சார். சரி. ஒருவேளை இங்க வந்தது துளசியா கூட இருக்கலாம். எங்க போனவங்கள? ஆமா. என்னம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா? கிளம்பியா? அம்மா, நீங்க வந்தப்போ சுமதி கூட வேற யாராவது பொண்ணுங்க இருந்தாங்களா? அப்படி யாரும் இல்லையே தம்பி. ஏன்? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. வாங்க. வரேன். சரி, பார்க்கலாம். பாவம். டே சிவா, ஜனனி எங்க போயிட்டா? வாஷ்ரூம் போறேன்னு போனாங்க. ஓ, அப்படியா? ஏதோ மறுபடியும் வாமிட் வருதுன்னு போனோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. இத வந்துட்டா. இதோ வந்துட்டாளே. பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்க. என்னம்மா, போலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா. வாங்க. வரேங்க. தேங்க் யூ. வரேன். ஆமா. பாத்து போ. அண்ணே, அண்ணிய பார்த்தனே. என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? கீழே தானே. வா. எங்கடா? அந்த கார்ல தானே போறாங்க. அறிவு இருக்காடா உனக்கு? முட்டாள். நான் இப்பதான் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு போனேன். அந்த அம்மா கூட போனது அவங்க மருமக. முட்டாள், கிறுக்குத்தனமா பேசிட்டு. அப்படி அந்த துளசி மட்டும் இங்க வந்திருந்தா என் கண்ணில் மாட்டாமையா போயிருப்பா? அந்த துளசி எங்க இருந்தாலும் என் கையில மாட்டுவாடா. அப்போ இருக்கு அவளுக்கு.
அம்மா ஜனனி, இந்த பையன்தான் சேது. நான் கூட சொன்னேனே, உங்களுக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் அவங்களுக்கும் ஆமா. பாவம் அவரோட வைஃபும் காணாம போயிட்டாலாம். இன்னும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஹலோ சிவா, என்ன பண்றீங்க? ஓ ஹாய், என்ன இந்த பக்கம்? இல்ல நான் போனேன், கார் நிக்குதுன்னு பார்த்தா பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, அதான் வந்தேன். என்னாச்சு காருக்கு? தெரியல, திடீர்னு நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பேட்டரி ஒயரிங்லாம் செக் பண்ணீங்களா? பார்த்தேன், ரேடியேட்டர் செக் பண்ணிட்டேன், காரோட இன்ஜின் கூட சூடாக தான் இருக்கு. என்ன பிரச்சனைனே புரியல. அப்படியா? நான் வேணும்னா செக் பண்ணிட்டா? ஜனனி, என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்குது? இல்லம்மா, ஒரு மாதிரி கோல்டா எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டுமாமா? வா படுத்துக்கோ, வா. பாருங்க. சரி. அம்மா, கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு, அதான் செக் பண்ணி பார்க்குறேம்மா. சரிப்பா. என்னமாச்சா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கா. அப்படியா? சரிங்கம்மா, வண்டி என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்த்துறேம்மா. சரிப்பா. அம்மா, என்னன்னே தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துடலாமா? சரிங்க தம்பி. சரி. நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கான், நான் அவனை உடனே இங்கே வர சொல்கிறேன், அவன் வந்து செக் பண்ணட்டும். ஓகே, வர சொல்லுங்க. அண்ணா, இதில் கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு, எப்படியும் காலையில் தானே ரெடி ஆகும். ஐயோ நண்பா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா, நாங்கள் ஊருக்கு வர போகணும். அப்போ ஒன்று பண்ணுங்க பிரதர், நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புங்க, நான் உங்கள் வண்டியை ரெடி பண்ணி நாளைக்கு அனுப்பி விடுறேன். என்னம்மா, பஸ்ஸில் போயிடலாமா? இல்லடா சிவா, ஜனனிக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்ப அவளை பஸ்ல கூட்டிட்டு போறதெல்லாம் சரியா வராதே. அதுவும் சரிதான். பிரதர், ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னைக்கு வேணா நம்ம வீட்டில் தங்கிக்கோங்க, வண்டி ரெடி ஆனோன்னா கிளம்பி போயிடலாம். சேது, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பாருங்க, நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம். சரி ஓகேங்க, அப்போ வண்டியில் வந்து ஏறுங்க, போகிற வழியில் நான் உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ, நல்லா மாட்டணும். இப்போ என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.